மாமா மாமா வாடா ரவிஷ் உட்கார். உட்கார மாமா. மாமா என் பொண்ணு கல்யாணம், அதான் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மாமா. சரிப்பா, பத்திரிக்கை வேலை நம்ம சொந்தக்காரர்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டியா? எப்படி நிலவரம் இருக்குது? அது ஏன் கேட்குற மாமா, இந்த பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்குதே, ஐயோ ஐயோ ஐயோ, சந்து பொந்து மாடின்றான், 2வது மாடின்றான், 3வது மாடின்றான், இங்கே கடன் வாங்கிட்டு எங்கன்னா ஓடி போடுறான், அவனை தேடி போய் கண்டுபிடிச்சி பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ள ஐயோ 2 முட்டியும் எனக்கு செத்து போச்சு மாமா. ஏப்பா கல்யாணம்னா அப்படிதான், எல்லார் வீட்லேயும் இந்த நிலைமை தான். உனக்கு என்னமோ புதுசாக வந்த மாதிரி சொல்கிற மாமா. இப்போ கல்யாணம் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை மாமா, கடன் வாங்கி கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் மாமா. ஆனால் இந்த பத்திரிக்கை வைக்கிறது தான் மாமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணத்துக்கு போய் சத்தத்தில் கேட்டால் மொத்தமாக நான் கான்ட்ராக்ட் ஏற்றுக்கிறேன்றான், சாப்பாடு கேட்டாக்கா மொத்தமாக நான் கான்ட்ராக்ட் ஏற்றுக்கிறேன்றான், இது கச்சேரி வைக்க சொன்னால் மொத்தமாக நான் கான்ட்ராக்ட் ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி இந்த பத்திரிக்கைக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்தால் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் மாமா. அப்படியாப்பா, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் வேணுமா? பண்ணிடலாம். அப்படி பண்ணினா நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணு தான் சத்தத்தில் இருப்பீங்க, பரவாயில்லையா? ஐயோ மாமா, நான் என் ஆதங்கத்தை சொன்னேன் மாமா, நான் எல்லாருக்கும் வச்சிடுறேன் மாமா.